விஜய் அர்ச்சனா அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, "சிரிச்சுக்கிட்டே தாண்டி வரணும் அப்படின்னா, நீங்க எத வந்து நீங்க பண்ணுவீங்க?" அப்படின்னு வந்து கேட்டதற்கு, அவங்க ரொம்பவே சிம்பிளா வந்து சொன்னாங்க. இப்போ நான் சரிகமப நிகழ்ச்சி வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த நிகழ்ச்சிக்கு காலத்துக்கும் நான் மட்டுமே வந்து ஆங்கரா இருக்க முடியாது. அது வந்து ஒரு நிதர்சன உண்மைதான். நாளைக்கு ஏதாவது ஒரு ஆங்கர் வராங்க. மேபி 2, 3 அடுத்த 2, 3 சீசன்லேயே ஆங்கர மாத்துறாங்க. இல்ல ஏன் இன்னும் சொல்லணும்னா, அடுத்த சீசன்லேயே வந்து அவங்க ஆங்கர மாத்துறாங்க அப்படின்னா, நான் முதல் நாள் போயிட்டு சிரிச்சுக்கிட்டே மனதார என்னுடைய பொறுப்புகள வந்து அங்க புது ஆங்கர் கிட்ட வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். ஸோ, நான் அத வந்து மனதார தான் நான் வந்து செய்வேன். சிரிச்சுக்கிட்டே தான் நான் வந்து அத தாண்டி வருவேன். ஸோ, இது வந்துட்டு எப்படின்னா, இந்த ஜீ தமிழ்ல இந்த சரிகமப அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு 6 மாச குழந்தை, ஒரு ஐசியூல இருக்கிற ஒரு குழந்தைய வந்துட்டு எப்படி கொண்டு வரணுமோ, அந்த மாதிரி நான் வந்து கொண்டு வந்தது தான் இந்த சரிகமப நிகழ்ச்சி. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் என் கையில வந்துச்சு. இந்த ஜீ தமிழும் சரி, சரிகமப நிகழ்ச்சியும் சரி, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல என் கையில வந்துச்சு. நல்லபடியா நான் இவ்ளோ இதுவரைக்கும் நான் வந்து கொண்டு வந்து, இப்போ ஒன் ஆஃப் தி செலிப்ரேட்டட் ஷோவா வந்து இந்த சரிகமப நிகழ்ச்சி இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்காக வந்துட்டு என்னையே தான் அவங்க வந்து ஆங்கரா வைப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டா, அது வந்து கிடையாது. கண்டிப்பா எப்ப வேணாலும் அவங்க வந்து மாத்தலாம். அப்படி அவங்க வந்து மாத்தக்குள்ள அதையுமே நான் சிரிச்சுக்கிட்டே தான் நான் தாண்டி வரணும் அப்படின்ற மாரி பகிர்ந்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.